மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சனிக்கிழமை ஆனாலே அணில்கள் கூட்டம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு வருமே. இன்னைக்கு என்னெல்லாம் கூத்து பண்ண போறாங்கன்னு சொல்லி வேகமா எதிர்பார்த்திருந்த நேரத்துல நமக்கு ஒரு ஏமாற்றம். போன வாரம் இருந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டத்தை காணாம். என்னடா அது அணில்கள் எதாவது திருந்திட்டாங்களா அப்படின்னு பார்க்கும் போதுதான் அப்பதான் ஒரு உண்மை புரிய வந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா டே 1 ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்ப்பாங்க. அதே படத்தை அடுத்த வாரம் போய் பார்ப்பானா யாரும் காசு செலவு பண்ணி பார்க்க மாட்டான் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்கேயுமே நடந்திருக்குது. அப்ப இது ஒரு சினிமாத்தனமான ஒரு அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. சரி, நீதிமன்றம் இங்க சில உத்தரவுகள்லாம் கொடுத்தது. எந்த அளவுக்கு கட்டுப்பாடு விதிக்கணும், அங்க பொருட்களை சேதப்படுத்தினா அந்த கட்சி தான் அதுக்கான செலவு செய்யணும் சொல்லி எல்லா விதிமுறைகளும் சொல்லுது. ஆனா இங்க எந்த ஒரு விதிமுறையும் ஃபாலோ பண்ணல. போன வாரம் திருச்சியில என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு நாகப்பட்டினத்திலேயே அந்த கூத்து தான் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அந்த ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தாத அந்த ரசிகர்கள் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கட்சியோட தலைவர் விஜய் அதுக்கு மேல இருக்கிறாரு. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட், சினிமா டைலாக்ல அந்த ஸ்கிரிப்டை வாசிச்சுட்டு போறாரே தவிர அவரு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு புள்ளி விபரம், எந்த ஒரு டேட்டா ஆதாரம் எதுவுமே கிடையாது. அங்க அவர் சொல்றாரு, பிரதமர் மோடிக்கு நீங்க கட்டுப்பாடு போட மாட்டாங்க, RSS கட்டுப்பாடு போட மாட்டாங்க, அவங்களா பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா என்ன பார்த்து இவங்க கட்டுப்பாடு எனக்கு நிறைய போட்டுட்டு இருக்காங்க, கரண்ட்டை கட் பண்றாங்க, நான் போகக்கூடிய இடங்கள்லாம் மைக்கு ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அப்படி சொல்லி இஷ்டத்துக்கு விஜய் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல உண்மையாலே விஜய்க்கு இப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதா? அங்க விஜய் போகக்கூடிய இடங்கள்லாம் கரண்ட் ஒயர், மைக் ஒயர்லாம் கட் பண்ணி விடப்படுதா? அங்க விஜய் சொல்றாரு, மருத்துவமனையில டாக்டர் இல்ல, வெளிநாடு போகக்கூடிய முதலமைச்சர் பொருளாதாரம் ஈர்த்துட்டு வரல, இவங்க குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி பல கதைகள் அடிச்சு விட்டுறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ விஜய் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய அந்த வீக்கெண்ட் அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் இன்னைக்கு 2வது வாரம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா போன வாரம் இருந்த அந்த கூட்டம் இன்னைக்கு பார்க்க முடியல. பனையூர்ல இருந்து விஜய் கிளம்பி போய் ஒரு தனியார் விமானம் மூலியமா திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குறாரு. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நாகப்பட்டினம் வழியா இவருடைய பஸ் வழியா போறாரு. இதே திருச்சியில போன வாரம் இறங்கினாரு. ஆனா கடுமையான கூட்டம். போன வாரம் அப்படி ஒரு கூட்டம் சொல்லி செய்தி முழுக்க காட்டினாங்க. விஜய் வண்டி நகர முடியவில்லை அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஏன் அங்க கூட்டம் காணா அப்படின்னா, அதுதான் சொன்னல, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த முதல் நாள் தான் அந்த படத்தை போய் பார்ப்பான். அதுக்கடுத்து அதே படத்தை அடுத்த வாரம் போய் யாருமே காசை கொடுத்து போய் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் போன வாரம் ஒரு நடிகர் வராரு. இப்ப இது நம்ம தெருவில் நடந்தா நம்ம போய் பார்க்க தானே செய்வோம். ஒரு நடிகர் தன்னால சினிமால பார்த்திருந்த ஒரு நடிகர், அவர் சினிமால இருக்கிற மாதிரியே உண்மையில வெள்ளையா தான் இருக்கிறாரா, மேக்கப் இல்லாம எப்படி இருக்கிறாரு, அவர் உயரமா இருக்காரா, குட்டையா இருக்கிறாரா, இதெல்லாம் பாக்குறது மக்களுடைய மனநிலை. ஆனா இப்படி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போட்டுரும் அப்படின்றது அது அடிமுட்டாள்தனம் இல்லையா? ஏன்னா இப்படி கூடக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டு போட்டுரும் அப்படின்னா நம்ம ஜிபி முத்து இருக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வீடியோ போடக்கூடிய ஜிபி முத்து ராமநாதபுரத்துல ஒரு நகை கடையை திறந்து வைக்க போறாரு. ஜிபி முத்து பாக்குறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம். அப்ப கூட்டம் எல்லாம் வந்தா அவர்ல முதலமைச்சர்னா ஜிபி முத்து தான் நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சரா உட்காந்துட்டு இருப்பாரு. கேரளாவுல சன்னி லியோனுக்கு கட்டுக்கடாத கூட்டம் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த கூட்டத்தை கூட இந்த வாரத்துல காணாம். இங்க திருச்சியில இருந்து இவங்க, ஏன்னா திருச்சியில போன வாரம் ஒரு விஷயத்தை யாருமே சரியா நோட் பண்ணாங்களா தெரியல. இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா வழிநெடுக்க கூட்டம் கிடையாது, ஒரே கூட்டம் தான் எல்லா இடங்கள்லயுமே இருந்தது. அந்த வேனை சுத்தி ஒரு கூட்டம், ரசிகர் கூட்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த கூட்டம் வேனோட சேர்ந்து நகருது. வேனையுமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவா நகர்த்துறாங்க. அப்ப இந்த கூட்டம் தான் அப்படியே தொடர்ந்து எல்லா இடங்களையும் நகரதே தவிர இங்க இருந்த கூட்டம் தான் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனா வெவ்வேறு இடங்கள் வேற வேற கூட்டம் இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த வாரம் அந்த கூட்டம் கிடையாது. கூட்டம் எங்க இருக்குன்னா ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய நாகப்பட்டினத்துல தான். அந்த வேன் போகக்கூடிய வழிநடுக்கலாம் கூட்டம் எல்லாம் கிடையாது. அங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு. எந்த ஸ்பாட் பிக்ஸ் பண்ணப்படுதோ அந்த இடத்துல கூட்டம் இருக்குது. ஆனா அரசியல் மயப்படுத்தப்படாத அந்த கூட்டம், ஏன்னா நீதிமன்றம் அவ்வளவு உத்தரவுகள் போட்டது, காவல்துறை அவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சது. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே காதல வாங்காம அந்த கட்சியுமே உங்களுக்கு வழி நடத்தல. அதை பார்த்தோம்னா பேனர்ல ஏறுறாங்க, பேனர்ல ஏறி கொஞ்சம் கூட தனக்கு பாதுகாப்பு இல்லாம பேனர்ல ஏறுறானுங்க. கரண்ட் கம்பி பக்கத்துல ஏறிட்டு நடக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்குது, கோவில் கோபுரம் மேல ஏறிட்டான், கோவிலோட சிலை இருக்குது, அந்த சாமி சிலைக்கு மேல காலை வச்சு ஏறிக்கிட்டு அங்க ஏறிக்கிட்டு ஒரு கூட்டம். பக்கத்துல ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது, தேவாலயத்துக்கு மேல ஏறி குதிச்சு ஓட்டாங்க. அதுக்கப்புறமா தேவாலயத்துக்கு சொந்தமான, வேளாங்கண்ணி தேவாலயத்துக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபம், ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டப செவரு ஒட்டு மொத்தமா கீழே உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு ரசிக மனநிலை. இவங்க தான் தமிழ்நாட்டை திருத்த வரக்கூடிய ஒரு கூட்டம். தமிழ்நாடு இத்தனை வருஷமா சரியில்லை, அந்த சரியில்லாத தமிழ்நாட்டை நாங்க தான் திருத்த வந்திருக்கோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா,
அந்த திருத்த வந்த கூட்டம் தான் இது. அந்த இடத்த பார்த்தோம்னா அங்க கழண்டு போட்டிருக்கக்கூடிய செருப்பு, அங்க இருக்கக்கூடிய கூட்டம், நெரிசல், அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்கக்கூடிய அந்த காட்சி இவங்க கையில தமிழ்நாடு ஒப்படைச்சா என்ன ஆகும்? இப்போ நம்மளே இதை கண்டிச்சு ஏன் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அவருனா நமக்கு மாமனா மச்சானா ஏன் போடுறோம்னா, இப்படி ஒரு அப்பாவி ரசிகர் கூட்டத்தை இப்படி ஒரு அந்த பசங்களுக்கு ஒரு எப்பா இப்படி வராதிங்க, எங்கேயுமே ஏறாதீங்க, உன் உயிரை நீ பாத்துக்கோ, இந்த கட்டுப்பாடு கூட விதிக்காத ஒரு தலைவர், இவரெல்லாம் என்ன ஒரு தலைவர்? அப்ப இப்பேற்பட்ட ஒரு கூட்டம், ஏன்னா இவனுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட்டா, அவனுக்கு ஒரு நல்வழி காட்டப்பட்டா அவன் நம்ம பின்னாடி வரமாட்டான். இவன் அப்படி தற்கொலையா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இவனை வச்சு காசு பார்க்க முடியும், நம்ம இவனை வச்சு நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்றதா ஒரு சுயநல கூட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இது இல்லாம அந்த வேனுக்கு பின்னாடியே சிலர் பைக் ரேலி போறாங்க. அந்த பைக் ரேலி போகக்கூடிய ஒருத்தரோட தலையில கூட ஹெல்மெட் இல்ல. சிலர் குடும்பத்தோட வராங்க, குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பைக் ரேலில செல்ஃபி எடுத்துக்கிட்டே போறாங்க. அவங்க கவனம் முழுக்க அந்த செல்ஃபி எடுக்கிறதுலாம் இருக்கு. குழந்தையோட பாதுகாப்பு என்ன, ஹெல்மெட் என்ன, எதையுமே பார்க்காம அப்படியே போகுது. இல்ல ஒரு அம்மா அழுதுகிட்டே அந்த இடத்துல பேட்டி கொடுக்குறாங்க. என் புள்ள வெளியூர்ல இருக்கிறான், அம்மா என்னாலதான் போக முடியல, நீயாச்சும் போயிட்டு வாமான்னு அனுப்பி விட்டான், நான் வந்த என்னோட 4 பவுன் செயினை யாரை எடுத்துட்டாங்க, என் 4 பவுன் செயினை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த இடத்துல உட்காந்து அழுது புலம்பிட்டு இருக்குது. இது மாதிரியான ஒரு கேளிக்கை நிறைஞ்ச ஒரு சினிமா தியேட்டர்ல என்ன நடக்குமோ அது ஏதோ ஒரு அறைக்குள்ள நடக்கக்கூடிய சினிமா தியேட்டர்ல நடக்கக்கூடிய இந்த கூத்துக்களும் கும்மாளங்களும் இன்னைக்கு வெளியில தெருக்கல்ல நடந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான் அங்க பார்க்க முடிஞ்சு. சரி, தொண்டர்கள் எவ்வளியோ தலைவன் அவ்வளி, ஏன்னா தலைவன் தானே தொண்டர்களை வழி நடத்த முடியும். தலைவருடைய பேச்சை பார்த்தா அது அதுக்கு மேல இருக்குது. அவருடைய பேச்சில் வழக்கம் போல பிஜேபி அப்படி லேசா அப்படி சாஃப்டா அப்படி தட்டி விட்டு போயிட்டு முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. தன்னோட ரசிகர்கள்ட்டே ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, இது அழுத்தமா பதிவு செய்யறாரு. அதாவது டிஎம்கே நிகர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துடலாம், எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்னை முன்னிலைப்படுத்த போறக்கூடிய இடமெல்லாம் இந்த விஜய் தான். உங்களை மாதிரி நான் குடும்ப சொத்து வரல, கொள்ளடிச்சு சம்பாதிக்கல, இன்னும் கொள்ளடிச்சு சம்பாதிச்சாங்களாம், நான் சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சேன் இந்த விஜயோட மோதி பார்க்க முடியுமான்னு சொல்லி தன்னுடைய தற்பரை முழுக்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இவருக்கு பயங்கரமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதான். வேற யாருக்கும் எனக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிக்கப்படல, எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கட்டுப்பாடு விதிக்கிறாங்களாம். பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். அப்புறம் திருச்சிக்கு போய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்க. இதுதான் ஒரு சினிமால கூட ஒரு டைலாக் வரும் பாருங்க, படிங்கடான்னு எங்கடா கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த கூத்து. என்னவோ இவருக்கு மட்டும் தான் கட்டுப்பாடு விதிக்கப்படுதான். விஜயோட இந்த பேச்சு முழுக்கவே அது எதிரில் நிக்கிறது ஒரு தற்கூரி கூட்டம் நிக்குது, நம்ம என்ன சொன்னாலும் நம்ப போறாங்கன்ற அடிப்படையில அவனுங்கள மூளைச்செலவு செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே அப்பட்டமா அவங்க முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது, 10 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுனாங்களாம், கை தூக்கி டாட்டா காட்டக்கூடாதுன்னாங்களாம், கையை இவ்வளவுதான் தூக்கணும், இதுக்கு மேல தூக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். எப்படி அபாண்டம் இதை கேட்கிற அந்த கீழே இருக்கிற சின்ன பசங்க என்ன பண்ணுவானுங்க, அவனுக்கு இன்னும் ஓட்டே கிடையாது. இவர் ஏன் சனிக்கிழமை இதை வைக்கிறாரு? மற்ற நாட்கள் விஜய் தன்னுடைய பேரணி அந்த ஊர்வலத்தை வைக்காம ஏன் சனிக்கிழமை வைக்கிறாரு அப்படின்னா, சனிக்கிழமை தான் இவருடைய பேச்சு கேட்க வரக்கூடிய ஸ்கூல் பசங்க தானே அவங்க. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு சனிக்கிழமை தான் லீவ் கிடைக்கும். அந்த சனி ஞாயிறு லீவ் கிடைக்கிறதுனால சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து வைக்கிறாரு. அதுல விஜய் என்ன சொல்றாருன்னா, யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதால சனிக்கிழமை வீக்கெண்ட்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும். இது யாரோ ஜோசிகாரங்க சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, சனிக்கிழமை வைக்கணும்னு. எல்லா டேட் பிளானுமே சனிக்கிழமை வச்சிருக்காங்க. யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, வீக்கெண்ட்னா டிராபிக் இல்லாத நாள்லாம் அது ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும். ஆனா இவர் சனிக்கிழமை வைக்கிறாரு. சொல்ல போனா சனிக்கிழமை தான் அதிகமா டிராபிக் ஏற்படக்கூடிய நாள், அன்னைக்குதான் சம்பள நாள், வார சம்பளம் வாங்குறோம், அன்னைக்குதான் சம்பள நாள். அவங்க பெரிய அளவுல அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த ஸ்கூல் பசங்க தான் நாங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்றாரு என்ன இவ்வளவு கையெழுத்து கூட மாட்டாங்க, அவ்வளவு கையெழுத்து கொடுங்கன்னா அபாண்டமா போய் சொல்றாரு. இப்படி எந்த ஒரு கட்டுப்பாடுமே விஜய்க்கு விதிக்கப்படல. இன்னைக்கு முழுக்க விஜய் பேசினது அனைத்துமே அங்க போய் தான். விஜய்க்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் என்ன தெரியுமா? தாவேக தலைவர் விஜயோட வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், சிறார்கள் அதுல கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பல பேர் போன வாட்டியே மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அந்த பாதிப்பு ஏற்படுங்கிறதால. பட்டாசு வெடிக்கிறதை தவிர்த்து கொள்ள வேண்டும், போக்குவரத்துக்கு தொல்லை கொடுக்க கூடாது, பிறர் மனம் புண்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது, சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பு கிரில்லு, கம்பி, தடுப்புகள் இது மேல ஏறி ஆட்டம் போடக்கூடாது,
அனுமதி பெறாமல் பேனர் வைக்க கூடாது, ஆம்புலன்ஸ் வரக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு இடையூறு செய்யக்கூடாது, காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் கவனமாக அங்கிருந்து செல்லவும். இதுதான் விஜய்க்கு போடப்பட்ட 12 கட்டுப்பாடுகள். இந்த 12 கட்டுப்பாடுல ஏதாவது இருக்கா? அங்க மக்களுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்யணும், ஒரு நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்த முறையை போறதுக்கு என்ன செய்யணுமோ இந்த கட்டுப்பாடுகள் மட்டும் தான் விதிக்கப்பட்டது. ஆனா விஜய் அந்த ரசிகர்கள் முன்னாடி போயிட்டு அபாண்டமா பேசுறாரு. என்ன வந்து இவ்வளவு நேரம் தான் பேச சொல்றாங்க, கையை தூக்க வேணான்றாங்கன்றாரு. விஜய்க்கு போன தடவை திருச்சியில பேச சொன்னது 35 நிமிஷம் பேசுறதுக்கான டைம் ஸ்கெடியூல் போலீஸ் போட்டு கொடுத்தாங்க. ஆனா இவருக்கு 3 நிமிஷத்துக்கு மேல பேச தெரியாது, அதுக்கு மேல இவருக்கு அங்க ஸ்கிரிப்டே கிடையாது. இன்னைக்குமே பார்க்கும்போது 3 நிமிஷம் பேசுறாரு. அதுலயுமே ஒரு இடத்துல பேசிட்டே மறந்து போச்சு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு பேசுறாரு. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் அந்த பேஜை இன்னொரு திரும்பி பாத்துக்கிறாரு. அதாவது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த என்ன சொன்னாலும் நம்புற இவர் எங்கெல்லாம் மூச்சு விடுறாரோ அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. அது ஒரு கூத்து ஒண்ணு பார்த்தோம் பாருங்க. நாகப்பட்டினத்துல இந்த நாகப்பட்டினத்துல மெடிக்கல் காலேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்கும் போது கூட விஜயோட துணியை நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த நாகப்பட்டினத்துல மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குதா இப்படி மண்டையாட்டிட்டே இருக்காரு. கீழே உள்ளவனா இல்லைன்னு சொல்லணுமா. ஆனா அந்த கீழே உள்ள ரசிகர்கள் என்ன பண்றாங்க, இருக்குதே அப்படின்னு கத்திட்டாங்க. திரும்ப ஒரு உடனே இல்ல நாகப்பட்டினத்துல மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு எல்லா வசதியும் இல்ல அப்படின்றாரு. ஆமா இல்ல நாகப்பட்டினத்துல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதிகளும் உங்களுக்கு இல்ல, எல்லாமே இல்லன்னு இவரே பதில் சொல்லக்கூடிய அளவுல அந்த முட்டாள் ரசிகர்களை எந்த அளவுக்கு மூலச்செலவு செஞ்சு அவங்கள்ட்ட என்ன வார்த்தை வாங்கணுமோ அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது ரொம்ப நேக்கா தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இப்படி அபாண்டமான பொய்கள். போலீஸ் இப்படி கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, திமுக அப்படி கட்டுப்பாடு விதிக்கிறாங்கிறாரு. அப்புறம் போகக்கூடிய இடங்களா கரண்ட்டை கட் பண்றாங்க, என் மைக் ஒயரை கட் பண்றாங்க அப்படிங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு பொய். மைக் உனக்கு திமுக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, இல்ல போலீஸ் உனக்கு மைக்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? நீங்க எந்த இடம் உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டை தான் போலீஸ் வகுத்து கொடுத்து பாதுகாப்பு செய்ய முடியும். அங்க மைக்கோ ஸ்பீக்கரை ஏற்பாடு வேண்டியது உங்க கட்சியோட வேலை. உங்க கட்சியை சேர்ந்த அருண்ராஜ், உங்களோட கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒருத்தர். அருண்ராஜ் சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு, மைக் ஒயர் ஏன் கட்டாயிருச்சு அப்படின்னா ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது, அடுத்தடுத்த இடங்கள் நாங்க சரி செஞ்சிடும் சொல்லி இவங்க மேல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு தான் சொல்றாரு. ஆனா விஜய் என்ன சொல்றான்னா, சிஎம் சார் பயப்படுறீங்களா சார், எங்க மைக்கை நீங்க கட் பண்ணுவீங்களா சார்ன்னு சொல்லி ஏதோ முக ஸ்டாலின் வந்து மாறு வசத்துல வந்து மைக் ஒயர் எல்லாம் பிச்சு விட்டு போன மாதிரி இப்படி அபாண்டமா அங்க என்னெல்லாம் நடக்குதோ. இப்ப நாளைக்கே பாருங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு 4 பவுன் சங்கிலி தெருவு போயிச்சா, சிஎம் சார் 4 பவுன் சங்கிலி எடுத்துட்டீங்களா சார் சொல்லி இதையுமே மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னெல்லாம் நடக்குதோ, இவங்கள்ட்ட என்ன ஒரு முட்டாத்தனம் இருக்கோ அறியாமைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் டிஎம்கே தலையில போய் ஏத்துற மாதிரி, அதை அந்த மக்களை நம்ப வைக்கிற மாதிரி, படிப்பு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அந்த பசங்களை போயிட்டு இது எல்லாத்தையுமே மூலச்செலவை செய்யக்கூடிய அளவுல நம்ப வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நீதிமன்றம் இதை பார்த்து கூத்தா சிரிச்சிச்சு. ஏன்னா போன திருச்சியில இவங்க பண்ண அநியாயம் இருக்குல்ல, அதை பார்த்து நீதிமன்றத்துல இவங்க கட்சி சார்பில் சிடிஆர் நிர்மல்குமார், இதுக்கு முன்னாடி பாஜகவோட ஐடி விங் தலைவரா இருந்தாரு, இப்ப விஜய் கட்சியில ஐடி விங் தலைவரா இருக்காரு இல்லையா, சிடிஆர் நிர்மல்குமார் போறாரு, எங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் போடுறாங்க, எல்லா இடங்களையும் நல்ல முறையில் எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாம நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி, உங்க பேரணி எந்த லட்சன்ஸ்ல நடந்தா நான் தான் பார்த்தனே, அதனால இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பேரணியில காவல்துறை என்ன கட்டுப்பாடு விதிக்கிறாங்களோ அந்த கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணணும். எல்லா கட்சிகளுக்குமே என்ன நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறையில உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி போகக்கூடிய இடங்கள்லாம் எல்லாத்தையும் மேலே ஏறுறது, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற இந்த காட்சியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இனி இது மாதிரி உடைச்சிங்கன்னா தமிழ்நாடு அரசு நீங்க இவங்கள்ட்ட வசூல் பண்ணணும். எதெல்லாம் உடஞ்சி சேதமா இருக்குதோ அந்த உடஞ்ச பொருட்களுடைய சேதத்தை அந்த கட்சியில நீங்க வசூல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே காரி துப்பக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்போ கட்டுப்பாடுகள் இங்க விதிக்கப்பட்டது எல்லாமே இவங்களுடைய பாதுகாப்புக்காக, மக்களுடைய பாதுகாப்பு தான் செய்யப்பட்டது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா எங்களை பார்த்து பயப்படுறாங்க, எங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு போடுறாங்க, இந்த கட்டுப்பாடை நீங்க மோடிக்கு போட முடியுமா, ஆர்எஸ்எஸ்க்கு போட முடியுமான்னு சொல்லி விஜய் பேசுறாரு. மோடிக்கும் இதோட கட்டுப்பாடு போடப்பட்டது, ஆர்எஸ்எஸ்க்குமே இதோட கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுகள் உள்ள கட்சி பாரபட்சம் கிடையாது. யாரு ஒரு பேரணி நடத்தினா அவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதான் செய்யும். சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி, ஆர்எஸ்எஸ் நம்ம தமிழ்நாட்டில் கால் உண்டவே முடியாது. ஆனா அந்த ஆர்எஸ்எஸ் நாங்க இங்க தமிழ்நாட்டில் ஒரு பேரணி நடத்தி தீருவோம், எங்களுடைய இந்த ரேலி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தமிழ்நாடு அரசு சார்பில் அதுக்கு தடை விதிச்சாங்க. உங்க பேரணிக்கு அனுமதி தர முடியாது, ஏன்னா பல மாநிலங்கள் நீங்க செஞ்சது எல்லாமே அங்க கலவரங்கள் தான் மிஞ்சி இருக்குது, அதனால இந்த தமிழ்நாடு ஒரு அமைதி மாநிலம், உங்களுக்கு அனுமதியே தர முடியாதுன்னு சொல்லி திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஆனா இந்த கூட்டம் என்ன செஞ்சு நீதிமன்றம் போச்சு. ஏன்னா நீதிமன்றத்தில் இவங்களுக்கு சாதகமா பல தீர்ப்பு வரதால நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்தா ஒரு அரசு அந்த அனுமதி கொடுத்துதான் ஆகணும். அப்ப காவல்துறை இன்னும் கடுமையான கட்டுப்பாடுகளோட தான் அனுமதி கொடுத்தாங்க. கடுமையான இன்னைக்காச்சும் விஜய்க்காச்சும் 12 கட்டுப்பாடுகள், ஆர்எஸ்எஸ்க்கு கடுமையான கட்டுப்பாடுகள், ஸ்கூல் செவத்துக்குள்ள நடத்தணும், திறந்த வெளியில வரக்கூடாது, வெளி ரோட்ல வரக்கூடாது, ஆயுதங்கள் எடுத்துட்டு போக கூடாது, எந்த ஒரு மதத்துக்கு எதிராக கோஷம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய வாள் இருக்குல்ல அந்த வாளை ஒட்டம் நறுக்கி அனுப்புற மாதிரி தான் அந்த பேரணியை நடத்த விட்டாங்க.
அதே மாதிரி மோடி சமீபத்தில் வந்தாரு. மோடி கார் ஷோ ரேலி நடத்தினார் இல்லையா கோயம்புத்தூர்ல. அந்த ரேலி நடத்தும் போது மோடிக்கு 20 விதிகள் போட்டாங்க. 20 கட்டுப்பாடு விதிகள் போடப்பட்டு அந்த இடத்துல யாருமே பிற மதத்தை நோவினை செய்யற மாதிரி பேசக்கூடாது. பாஜக என்னெல்லாம் மதவாத அரசியல் செய்தோ அதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மோடிக்கு போட்ட கட்டுப்பாடு இன்னும் மோசம். அவருக்கு வந்து புல்லட் ப்ரூஃப் வாகனம் இருக்கு இல்லையா, அதுலதான் மோடி வராரு. அந்த புல்லட் ப்ரூஃப் வாகனத்துல தான் மோடி பயணிக்கணும், மற்ற வாகனத்துல அவர் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதோட கடுமையான கட்டுப்பாடுகள், கிட்டத்தட்ட 20 கட்டுப்பாடுகள் மோடிக்கு போடப்படுது. நாங்க போகக்கூடிய இடங்கள்லாம் கரண்ட் கட் பண்றாங்க, இது நீங்க பாஜக செய்வீங்களான்னு கேட்டாங்க. அமித்ஷா கோயம்புத்தூர் வந்தாரு, அப்ப அங்க கரண்ட் கட் பண்ணப்பட்டுச்சு. அதை பார்த்தா வேகமா அலறி ஓடி போய் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிச்சு. அப்போ இங்க யதார்த்தமா செய்யக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு எங்களை நசுக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்க, நீங்க பாஜக செய்வீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்னும் தெரியாத அந்த அரசியல் தெரியாத அந்த பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு விஜய் இப்படி தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய காரியங்களை அங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. அடுத்து விஜய் அங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. நம்ம வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் பயணம் செய்யறாரு, அத்தனை கோடி முதலீடு வந்துச்சு, இத்தனை கோடி முதலீடு வந்துச்சுங்கிறாரு. இதெல்லாம் இவங்க குடும்பத்துக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான திரும்ப அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஆட்சியில என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செஞ்சு அவருக்கு ஒரு பாராட்டு கிடைக்குதோ அதெல்லாம் டேமேஜ் பண்ற மாதிரி. அதாவது முதலமைச்சரை பார்த்து நிறைய பேர் அப்பான்ற வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அந்த அப்பான்றதுதான் அங்கிள் மாத்தி கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் சொன்னாரா. இப்ப சமீபத்தில் திமுக வந்த பாராட்டு என்னன்னா, ஜெர்மன் இங்கிலாந்து மாதிரியான பல நாடுகளுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு பல முதலீடுகளை எடுத்துட்டு வந்தாரு. பல பேருக்கு இதனால வேலை வாய்ப்பு கிடைச்சது. இதை கேவலப்படுத்தக்கூடிய விதத்துல இது இவங்க தமிழ்நாட்டுக்கு வரல, லாபம் வரல, இவங்க குடும்பத்தோட முதலீடு பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதையுமே மடைமாற்றம் பண்றாரு. கொஞ்சம் நீங்க நல்லா பாருங்களேன், விஜய் எங்க ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா பேசுனதோ, விஜய் எங்க பாதுகாப்பு சம்பந்தமா பேசுனதோ, இந்த வெளிநாட்டு முதலீடு சம்பந்தமா பேசுனதோ எதுலையுமே எந்த ஒரு ஆதாரம் இருக்காது, எந்த ஒரு டேட்டாவும் இருக்கு. இந்த ஆதாரத்தின் படியில நான் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இன்னும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோல நாகர்கோயில்ல, நாகப்பட்டினத்துல, நாகூர் ஆண்டவர் மருத்துவமனையில எந்த ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறாருல, இதெல்லாம் பத்தி நம்ம தனியா ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். அப்ப இந்த இடத்துல வெளிநாடு முதலீடுகள் சொல்லி விஜய் பேசக்கூடிய நேரத்துல வெளிநாடு முதலீடை பத்தி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்பீச் என்ன தெரியுமா, எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறாரு. அந்த இடத்துல நாகர்கோவில்ல, நாகப்பட்டினத்துல மண்ணரிப்பு ஏற்பட்டது அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இத எழுதுனவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மீன் அரிப்பு ஏற்பட்டது எழுதி கொடுத்துருக்கான். இவரு அதை பார்த்துக்கிட்டு இங்க மீன் அரிப்பு ஏற்படுதே சார் அப்படிங்கிறாரு. சரி, அவன் தான் எழுதி கொடுத்தவன் தான் தப்பா எழுதி கொடுத்துட்டான். நீயாச்சும் படிக்கும்போது மீன் அரிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குதா, அது மண்ணரிப்பு தான் அவன் மீன் அரிப்புன்னு எழுதி கொடுத்துட்டான். நீயே அதே அப்படியே ஒப்பிக்கிறிய. அப்ப நீ உனக்கு பின்னாடி இருந்து யாரும் இயக்குன்றதா மட்டும்தான் உன்னால இப்ப ஒண்ணு பேச முடியும். யாராவது உன்னை பத்தி ஒரு குறை சொல்லுவாங்க, அதை அடுத்த வாட்டி திருத்திப்ப அப்படின்னு தான் தவிர உனக்குன்னு எந்த ஒரு கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது. முழுக்க இது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படிங்கறதா இங்க அந்த நிலைமைகள் புரிய வருது. அப்ப நீ என்ன செய்யணும், ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முன்னாடி அங்க என்ன நடந்துச்சு, அங்க வெளிநாடுக்கு போனாங்களே அங்க எத்தனை முதலீடு வந்துச்சு, முதலீடுல நம்ம ஒரு குறை சொல்றதா அந்த குறைக்கான ஆதாரத்தை சொல்லணும் இல்லையா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிசினஸ் ஸ்டாண்ட், இது மாதிரியான நேஷனல் லெவல்ல பிரபலமா இருக்கக்கூடிய மீடியாக்கள் முதலமைச்சரோட வெளிநாடு பயணத்தை பத்தி சொல்லும் போது 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 33 ஒப்பந்தங்கள், 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இந்துஜா மாதிரியான பல முன்னணியான நிறுவனங்கள், இது மாதிரியான இடங்கள்ல ஒவ்வொரு கம்பெனில இத்தனை கோடி ஒப்பந்தம், இது மூலியமா இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும். எல்லா டீட்டெயிலுமே பிசினஸ் ஸ்டாண்டு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது மாதிரியான பல ஊடகங்கள் இதை முழு ஆதாரத்தோட எழுதியிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா ஜெர்மன்ல மட்டுமே 26 ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, இங்கிலாந்துல 7 ஒப்பந்தங்கள். அப்ப எந்தெந்த நாட்டுல எவ்வளவு ஒப்பந்தங்கள், இந்த ஒட்டுமொத்த ஒப்பந்தங்கள் மூலியமா 15,516 கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தங்களால 17,613 பேருக்கு தமிழ்நாட்டுல வேலை கிடைக்கும். தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி பெரிய அளவில் வளர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா அமையும். விஜய் அங்க போகக்கூடிய இடமெல்லாம் தமிழ்நாடு வந்து அசையாம அப்படியே நின்றுச்சு, அசையாம நிக்குது, பொருளா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கும் இதுதான் விஜய் எதையாச்சும் கொஞ்சமாச்சும் படிக்கணும். இன்னும் சினிமா தனத்தை விட்டு வெளியில வரது கிடையாது. தமிழ்நாடு உலகத்திலே பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு மேம்பட்டு போயிருக்கு. 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு உயர்ந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இருக்கு. ஒன்றிய அரசுல இருந்து வர வேண்டிய நிதி முறையா வராத நேரத்துல கூட தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மாநிலமா இருக்கு. இந்த 9.69 விழுக்காடா இருந்தது, இப்போ அது 11.19 விழுக்காடா உயர்ந்து இரட்டை இலக்கத்தை போய் தமிழ்நாடு போய் அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கலைஞருடைய ஆட்சி காலத்துல இரட்டை இலக்கத்தை போய் தொட்டது. இப்போ இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில 11.19 விழுக்காடு அளவுக்கு பொருளாதார அளவுல உயர்ந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் டாப் ரேங்க் பொருளாதார வளர்ச்சியில அப்படின்னு சொல்லும் போது இதை எதையுமே இந்த டேட்டா விஜய் பாப்பாரா இல்ல தெரியல. அந்த கீழே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அது எதுவுமே புரியாது, அதை பத்தின புரிதல் இருக்காது. ஆனா அவங்க நம்ப வைக்கிறாரு. போய் இங்க இந்த எதுவுமே இல்ல இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி எங்க நம்ப வச்சு தமிழ்நாட்டுல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல, வெளிநாட்டுக்கு போய் அவங்க குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி முழுக்க பொய்ய மட்டும் புழுகு மூட்டைகளை மட்டுமே வச்சு விஜய் அரசியல் செய்யறாரு.
தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்கள் நீங்க பாதுகாப்பா இருக்கணும்ப்பா, எது மேல ஏறக்கூடாதுப்பா, கோயில் மேல ஏறாதப்பா, தேவாலயம் மேல ஏறாதப்பான்னு சொல்லி அவங்களுடைய பாதுகாப்புக்கும் எதுவும் சொல்லல. வந்திருந்த மக்களுக்கு உண்மையுமே சொல்லல, பொய்ய சொல்லி மீண்டும் மீண்டும் அவங்களை தற்கொலையா மாத்தக்கூடிய ஒரு அரசியலை விஜய் செய்யறாரு. இந்த அரசியல் விஜய் பேசி முடிச்சதுக்கு பிறகு நம்மள மாதிரி யூடியூப் சேனல், பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அதோட தெளிவுபடுத்தினதுக்கு பிறகு விஜயோட வண்டவாளம் இங்க தண்டவாளத்தில் ஏற்றப்படுறதாலதான் பல பேர் போன வாரம் வந்திருந்த கூட்டத்தை விட இந்த வாரம் கடுமையான கூட்டம் பெரிய அளவுல குறைஞ்சிருக்குது. பத்திரிகையாளர்கள்கிட்ட கூட இவங்க முறையான ஒரு மரியாதையோட நடக்கிறது இல்லை அப்படிங்கறதாலதான் கூட்டம் பெரிய அளவுல புறக்கணிக்கப்பட்டு மக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சு 2வது வாரமே இந்த கட்சி காலி ஆகக்கூடிய அளவுக்கு தான் தாவேகா இன்னைக்கு மொத்தமா சரிஞ்சு போய் கிடக்குது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.